ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிற ஒரு கதை வந்து மார்கழி மாதம், அதாவது கரண்ட்டில் போயிட்டுருக்கிற மார்கழி மாதத்தினோட ஒரு சிறப்பு. ஏன் வந்து மாதத்துலேயே வந்து மார்கழிக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை இன்றைக்கி. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலாஜி இருக்கார்ல, பாலாஜி அவருக்கு ரொம்ப சிறந்த மாதம் புரட்டாசி. அதே மாதிரி மார்கழியும் ரொம்ப சிறந்த மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரோருக்கு வந்து பொண்ணா பிறக்கிறாங்க ஆண்டாள் அப்படிங்கிறவங்க. இந்த ஆண்டாள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாவை அப்படின்னு சொல்லி ஒரு 30 பாசுரம் கொண்ட ஒரு புக்கை எழுதுறாங்க. அதாவது பாசுரம்னா என்னன்னா ஸ்லோகம். இந்த 30 ஸ்லோகமும் இந்த திருப்பாவை அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்கும். இது வந்து அவங்க எழுதுறாங்க. ஸோ பெரியாழ்வார் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, கோவிலுக்கு தானே, அந்த காலம்லாம் ரொம்ப கோவிலுக்கு தான் போவோம். ஸோ கோவிலுக்கு இந்த 5 வயசு குழந்தைய, அவங்களுக்கு ஆண்டாளுக்கு எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தைய கூட கூட்டிகிட்டு போவாங்களாம் இந்த மார்கழி மாதத்துக்கு. அங்கே இருக்கிற கோபிகாஸ்திரிகள், அதாவது கோபிகானா இந்த இடையர் குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடையர் கிருஷ்ணரும் வந்து, இது பேசிக்கலி ஒரு கிருஷ்ணரோட கதையும் கூட. கிருஷ்ணர் தான் வந்து கோபி இது இடையராக தான் பிறக்கிறாரு. அதே மாதிரி கோபிகாஸ்திரிகள்னா யாருன்னா அந்த இடை குலத்தை சேர்ந்த லேடிஸ், பொண்ணுங்க. ஸோ அந்த அந்த கோபிகாஸ்திரிகள்லாம் என்ன பண்ணுவாங்களா, டெய்லி கார்த்தாலே ஒரு சீக்கிரமாக எழுந்து போய் கோவிலுக்கு போய் சேவிக்கிற வேலை, கடவுளை வழிபடுறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியா பண்ணுவாங்களாம். இப்போ இந்த 5 வயசு குழந்தை ஆண்டாள் என்ன பண்ணுறாங்களாம், பெரியாழ்வாரை பார்த்து, அப்பா இவ்வளோ காலங்காத்தால் எழுந்து இவங்கெல்லாம் சேவிக்கிறாங்களே கிருஷ்ணரை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ பெரியாழ்வார் சொல்லுவாராம், ஒன்றும் இல்லை ஆண்டாள், இவங்க எல்லாருக்குமே வந்து பெருமாளான கிருஷ்ணரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அவர் ரொம்ப அழகாக இருப்பார், நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா பெருமாள்லாம். ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம், பெருமாளை நோக்கி வேண்டிக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, வா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் என்ன பண்ணுறாராம், ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்களாம். இந்த சின்ன குழந்தைக்கு அதுதான் எப்பயுமே வந்து விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுக்குள்ளே இருக்கிற நம்ம போடுற ஒரு ஸ்டஃப்புங்கிறது அந்த குழந்தையினோட ஒரு லைஃப்னோட ஒரு பேஸ்மெண்ட்டாகவே அமைஞ்சிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து ஸ்கூலிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்த ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அந்த 5 வயசு குழந்தைக்கு அவள் அப்பா சொன்னது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் ஏறிடுது. ஓகே, எனக்கு வந்து கணவனாக வந்தால் அவர் அந்த கிருஷ்ணர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஃபைன், இப்படி காலம் ஓடுது. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஆண்டாளுக்கு வந்து என்ன தோணுதா, இன்னும் அவர் மேலே இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவங்க அதை வளர்த்துக்கிட்டே போகிறாங்க 5 வயசுலேருந்து. போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதே மாதிரி மார்கழி மாதத்துல எழுந்து சீக்கிரமாக எழுந்து இந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாசுரம், அதாவது மார்கழி திங்கள்னு ஆரம்பித்து 30 பாசுரத்தை ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வீட்டு வாசலில் போய், அதாவது அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு பாசுரம் பாடுவாங்களாம். அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்தன்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை பாடுவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் போய் கோவிலில் சேவிப்பாங்க. 2வது நாள் எழுந்து 2வது பாசுரம், 3வது நாள் எழுந்து 3வது பாசுரம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற ஒரு ஒரு அன்பை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ஒரு நாள் கிருஷ்ணரை பற்றி அவர் வந்து பாசுரம், ஒரு பாட்டு எழுத ஆரம்பித்தாங்களா. அதனால தான் வந்து 30 நாளைக்கு 30 பாட்டு வந்து நமக்கு திருப்பாவையில் 30 பாட்டு 30 பாசுரம் வந்ததா ஒரு கணக்கு. ஸோ ஏன் வந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி டெய்லியே வந்து பூலோகத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 2 ஒரு 3லேருந்து ஒரு 5 வந்து டெய்லி மார்னிங்கே பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி தேவலோகத்தில் இருக்கிற இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்தமா. இது வந்து இந்த மார்கழி மாதங்கிறது தேவர்களுக்கு, மேல் லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப உகந்த நாள், ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. ஸோ அதனால தான் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அது நல்லது, நம்ம நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த மார்கழி 30மே தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால
ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்களான்னா, இந்த மார்கழி மாதத்தை பூலோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறந்த மாதம், இருக்கிறதுலையே மார்கழி மாதம் நல்லது, காலையில் எழுந்து கோவில் போகணும், இந்த மாதிரி சம் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஸோ அதுதான் இன்னையோட குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.